எட்டாம் வகுப்பு செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய மாணவராக நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ இங்கிலீஷ் கிளாஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏற்கனவே இதோட பார்ட் 1 முந்தைய வீடியோவில் இருக்குது. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக சமச்சீர் கல்வியில் படிக்கக்கூடிய 6 to 12th படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து பாடங்களும் ஃப்ரீயாக நம்ம ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அந்த மாணவர்களும் உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து 8th standard செகண்ட் டேர்ம் த நோஸ் ஜுவல் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. இதுக்காக ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் வழங்கப்படும். நீங்கள் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதில் போய்ட்டு நம்முடைய அந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கல்வி தொடர்பான அனைத்து தகவலையும் பெற்றுக்கிடுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டுக்கு எல்லாமே வரப்போகுது. வெல்கம் டு தலானன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 8th standard ஃபர்ஸ்ட் யூனிட் புக் பேக்ல இருக்கக்கூடிய கிராமர் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் அதோட புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் புக் பேஜ் நம்பர் 17ல இருக்க பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போறோம். ஓகே, a part of speech have a 8 types. part of speech மட்டும் 8 types இருக்கு. First one is noun. Noun is a word used as the name of a person, place or thing. அதாவது noun அப்படினால ஒரு பெயர் சொல்லுவோம். ஒரு பெயர், அது ஒரு பர்சனோட பெயரா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்பர். ஒரு பிளேஸோட பெயரா இருக்கலாம், சென்னை. திங்க் ஒரு பொருளோட பெயரா இருக்கலாம், கம்ப்யூட்டர். அனிமல், ஒரு அனிமல், பேர்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பெயர் சொல்லதான் என்ன சொல்லுவோம், நம்ம நவுன் அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா என்ன, இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த நவுன். இந்த பெயர் சொல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்றதுதான் என்னது ப்ரொனவுன். அதாவது ஐ, நான், வி, நாங்கள், யூ, நீ, ஹி அப்படின்னா அவன், ஷி அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது. இந்த மாதிரி இந்த நவுனை இனிஷியேட் பண்ணி சொல்றதா என்னது ப்ரொனவுன். ஃபார் எக்ஸாம்பிள் தே, மீ, அஸ், ஹிம், ஹெர், தெம். நெக்ஸ்ட் பாருங்க verb. verb is a word used to express an action or state. verb அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலையை சொல்றதா, எக்ஸ்பிரஸ் பண்றதா, நம்ம செய்யக்கூடிய வேலை அதை எக்ஸ்பிரஸ் பண்றதா என்னது verb. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கம், ரீட், ஸ்பீக், ரைட், லேர்ன், ஆம், is, was, are, have, had, do, does, did. இதுல பாருங்க கம், ரீட், ஸ்பீக் அதெல்லாம் செய்யக்கூடிய வேலை தான். இதுல ஏன் am, is வந்திருக்கு நீங்க கேட்கலாம். I am அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய அந்த நிலையை குறிக்கிறது. இஸ்ஸும் அதே மாதிரி தான். was எங்க யூஸ் பண்ணுவோம், he, she, itக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், was யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் தேக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஆர் யூஸ் பண்ணுவோம். சோ verb அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலையை எக்ஸ்பிரஸ் பண்றதா என்னது verb. நெக்ஸ்ட் adverb. adverb அப்படின்னா is a word that describes or modify a verb on adjective or another adverb. அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலையை சொல்றது verb, அந்த வேலையவே மாடிஃபை பண்ணி சொல்றது, எக்ஸ்ட்ராவா என்னது மாடிஃபை பண்ணி சொல்றதா என்னது adverb. ஃபார் எக்ஸாம்பிள் வெரி, பியூட்டிஃபுல்லி, cleverly, quickly, quite, possibly, never, often. நெக்ஸ்ட் பாருங்க adjective. adjective is a word that describes or modify a noun. அதாவது இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த பெயர் சொல், இந்த பெயர் சொல்ல மாடிஃபை பண்ணி வர்றதுதான் என்னது adjective. நெக்ஸ்ட் பாருங்க preposition is a word placed before with noun or a pronoun. அதாவது நவுனுக்கு ப்ரொனவுனுக்கு பிஃபோர்ல இருக்கும் to show the relation of the noun. இது எப்படி சொல்லுவாங்கன்னா பொசிஷன், அந்த நவுன் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனை சொல்றதா என்னது ப்ரிபோசிஷன். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க இன், ஆஃப், அட், ஆன், பை, ஃபார், ஃப்ரம், அவுட், ட்ரூ, அப், வித், அபவுட், இன்ட்ரூ. நெக்ஸ்ட் கன்ஜக்ஷன் இஸ் a word used to join words or sentences. அதாவது ஒரு சென்டென்சஸ், ஒரு வாக்கியத்துக்கு இணைப்பு சொல்ல வருதுதான் என்னது கன்ஜக்ஷன். அண்ட், பட், பிகாஸ், ஆர், சோ, ஸ்டில், இஃப், as, பிஃபோர், தோ, நெய்தர், நார், so that, either, or இதெல்லாம் கன்ஜக்ஷனுக்கு வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க interjection. The last one is interjection.
interjection is a word which expresses some sudden feelings. அதாவது நம்மளோட எப்படி சொல்லணும், நம்மளோட எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதான். எக்ஸாம்பிள்ஸ் அலாஸ், வாவ், ஹுரா, ஓ, ஹலோ, ஆ, ஹஷ், பிராவோ. இதெல்லாம் இன்டர்ஜெக்ஷனோட சம் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் டேக் ஏ புக் பேஜ் நம்பர் 18. 18ல இருக்கிறதா இப்போ பார்க்க போகிறோம். நவுன். Noun is a word used at the name of a person, place, thing, animal or an idea. ஆல்ரெடி நம்ம பார்த்தது நவுனாலே ஒரு பெயர் சொல். அது ஒரு பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம். டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ். நவுன்ஸ்லேயே சம் டைப்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு பார்க்கலாம். இஸ் த நேம் ஆஃப் த பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ். ஒரு குறிப்பிட்டு ஒரு பெயரையோ ஒரு இடத்தையோ சொல்றது தான் என்னது ப்ராப்பர் நவுன். எக்ஸாம்பிள் பாருங்க, ஹரி. இப்போ ஹரி அப்படிங்கிறது குறிப்பிட்டு ஒரு பையனை கூப்பிடுறது. ஹரின்னு ஒரு கூப்பிட்டா அந்த நேம் வச்சிருக்க பையன் திரும்பி பார்ப்பான். பட் ஹி அப்படின்னு கூப்பிட்டா பார்ப்பானா? நோ. ஸோ அப்படி பர்டிகுலராக குறிப்பிட்டு சொல்றது தான் என்னது ப்ராப்பர் நவுன். அக்பர், ஸ்டீஃபன், கயல், சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. நெக்ஸ்ட் பாருங்க, காமன் நவுன். காமன் நவுன் அப்படின்னா பொதுவாக இருக்கக்கூடியது. is a name given in a common to every person or thing of the same class or kind. அதாவது ஒரு கிளாஸ்ல மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு பையனை கூப்பிட்டு ஹரி அப்படின்னு கூப்பிட்டா அது ப்ராப்பர் நவுன். இல்ல பாய் அப்படின்னு கூப்பிட்டா அது என்னது காமன் நவுன். பாய், கேர்ள், உமன், ட்ரீ, அனிமல், ஸ்கூல், ஸ்டூடெண்ட், டீச்சர், இது எல்லாமே காமனா பொதுவா வர்றதுனால திஸ் இஸ் கால்ட் காமன் நவுன். நெக்ஸ்ட் பாருங்க, கலெக்டிவ் நவுன் is the name of a number of a persons or things taken together. அதாவது கலெக்டிவ் நவுன்னா குரூப்பா இருப்பாங்க. அவங்கள ஒரு குரூப்பா இருக்கவங்கள ஒரே நேமை வச்சு சொல்றதா என்னது கலெக்டிவ் நவுன். எக்ஸாம்பிள் பாருங்க, போலீஸ், ஆர்மி. கிரவுட் கூட்டமா இருக்கிறது. பீப்புள், டீம், நேஷன், ஃபேமிலி, இதுதான் என்னது கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட் பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இஸ் யூஸ்வலி த நேம் ஆஃப் எ குவாலிட்டி, ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். எக்ஸாம்பிள் பாருங்க, குவாலிட்டி கைண்ட்னஸ், ரொம்ப இரக்கமா இருக்கிறது. ஹானஸ்டி, ஆக்ஷன், லாஃபர், ஹேட்டட், ஸ்டேட், யூத். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும், பட் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. வி கேன் ஃபீல் பட் வி கான்ட் see. அதுதான் என்ன சொல்வோம், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நெக்ஸ்ட் பாருங்க, பிக் அவுட் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் அண்ட் புட் தெம் அப்ரோப்ரியேட்லி இன் த டேபிள். இந்த டேபிளில் சம் வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நவுன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது பர்சனா, பிளேஸா, திங்கா, அனிமலா, ஐடியாவா, ஃபீலிங்ஸா ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பர்சனில் பாருங்க, டேவிட், நாராயண், சிஸ்டர், கலாம், உமன், இதெல்லாம் பர்சன்ஸ். பிளேஸ் பாருங்க, மதுரை, திருச்சி, மும்பை, ஸ்கூல், கான்வென்ட். நெக்ஸ்ட் திங்க், ஒரு பொருள். புக், கம்ப்யூட்டர், ஃபேன், பென்சில், கிரீன். நெக்ஸ்ட் அனிமல், பேரட், டைகர், எலிஃபண்ட், ஸ்வான். Next, ideas, feelings, happiness, thought, problem, solution, success. Next, take a page number 19. Read the following paragraph and pick out the different types of nouns and put them in the table. ஒரு paragraph கொடுத்திருக்காங்க, அதை ரீட் பண்ணி கீழே கொடுத்திருக்க அந்த டேபிள்ல நம்ம கரெக்டா என்ன செய்யணும், ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் நவுன்ல பாருங்க, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ப்ராப்பரா அவங்களோட நேம சொல்றாங்களா, சோ அதுதான். நெக்ஸ்ட் காமன் நவுன்னா ஹாபி, பீப்புள், பொதுவா வர்றது. நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன், ஆக்டிவிட்டி, லேசர். நெக்ஸ்ட் பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட் நவுன், பர்சனாலிட்டி, இன்ட்ரெஸ்ட், டைம், பிஸி, இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நெக்ஸ்ட் சி, fill in the blanks with a suitable collective noun. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், கலெக்டிவ் நவுன்னா ஒரு குரூப்பா இருக்கக்கூடிய ஒரு இதை சிங்கிளா நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றதுதான் என்னது கலெக்டிவ் நவுன். இதுல சம்ஸ், நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே உள்ளதை நம்ம பார்த்து ரைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, a herd of cows, அதாவது கவுஸ் கூட்டமா இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஹர்டு சொல்லுவோம். a flock of birds, birds நிறைய இருக்கிறத flock of birds சொல்லுவோம். a core of singers, பாட்டு பாடுவாங்கல்ல அவங்க நிறைய குரூப்பா இருக்கிறது தான் core of singers சொல்லுவோம். a bottle of milk, a cup of tea, a swarm of ants, a bunch of grapes, a bowl of rice, a pair of shoes, a shower of rain. இது எல்லாமே என்னது கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட் ப்ரொனவுன்.
pronoun is a word used instead of a noun. Already I have to set what is pronoun. அப்போ சீதா இருக்கு அப்படின்னா அதோட pronoun என்னது she. ராமு அப்படிங்கறதோட pronoun he. cat அப்படிங்கறதோட pronoun it. இந்த மாதிரி நவுனுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்றதா என்னது pronoun. எக்ஸாம்பிள் பாருங்க, ஷோபா always loves dancing. ஷோபாக்கு எப்போதுமே டான்சிங் பிடிக்கும். she wants to go to dance school. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஷோபா அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஷோபா அப்படின்னு யூஸ் பண்ணாம அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, she யூஸ் பண்ணிருப்பாங்க. so this is called pronoun. நெக்ஸ்ட் கீழே பாருங்க, subject pronoun, object pronoun, possessive adjective, possessive pronoun கொடுத்திருக்காங்க. subject pronounக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, I, we, you, they, he, she, it. இது எல்லாம் தான் என்னது subject pronoun. object pronounனா me, us. ஐயோட இதுதான் என்னது me. beக்கு us, youக்கு you தான் வரும். they அவர்கள் them. heக்கு him, sheக்கு her, itக்கு it தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க possessive adjective. possessiveனா என்னது உடைமை. நம்மளுடைய உடைமை எப்படி சொல்ல, தனக்கானது, அவங்களுக்குடையது, அவனுடையது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்னது possessive. so possessive adjective பாருங்க, மைனா என்னுடைய, so mine, our ours, your yours, their theirs, his his, her hers, its its. இதுதான் possessive adjective, இது possessive pronoun. next book page number 20ல பாருங்க, subject pronoun. A subject pronoun is a personal pronoun that is used at the subject of a verb. அதாவது I, we, you, he, she, it, they. இதுதான் subject pronoun சொல்லுவோம். object pronoun பாருங்க, an object pronoun is a type of personal pronoun that replaces a noun with an object. me, us, you, him, her, it, them. இதெல்லாம் தான் என்னது object pronoun. some examples பார்க்கலாம். she is my friend. it is my dog. they are reading. இது எல்லாமே subject pronoun. இதுல she, it, they. next பாருங்க object pronoun பாருங்க, the painting is done by me. me. he called them. இதுல them. I will give you a book. இதெல்லாம் தான் என்னது object pronoun. change the underlined word with correct pronoun. கீழே some examples கொடுத்திருக்காங்க பாருங்க, இதுல கரெக்டான pronoun நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, I saw Mr. Balu this morning and gave Mr. Balu my homework. இதுல Mr. Balu அப்படிங்கறதுல நம்ம என்ன போடணும், him போடணும். ஏன்னா இதுல பாருங்க Mr. Balu வந்திருக்கா, அதனாலதான். செகண்ட் ஒன், முத்து likes computer games but he doesn't play computer games very often. computer gamesக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், it யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு பர்சன் கிடையாது, he, she, they யூஸ் பண்றதுக்கு இது ஒரு பர்சன் கிடையாது, கம்ப்யூட்டர் கேம்ஸ். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், it தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, my aunt lives in திருச்சி but my aunt often come to visit my family. இதுல பாருங்க she யூஸ் பண்ணிருப்போம். my auntனா யாரு, ஒன்னு அத்தையா இருக்கும், இன்னும் சித்தியா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம இதுல my auntக்கு நம்ம pronoun என்ன யூஸ் பண்ணிருக்கோம், she யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் was born in 1930. நீல் ஆம்ஸ்ட்ராங் landed on the moon in 1969. இதுல நீல் ஆம்ஸ்ட்ராங்கிறது யாரு, ஒரு பாய். ஸோ நம்ம இதுல என்ன யூஸ் பண்ணிருக்கோம், he யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, he helped the old lady. he gave the old lady some food. இதுல old lady அப்படிங்கிறது ஒரு கேர்ள். ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம், her யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் possessive pronoun and possessive adjective. ரெண்டுக்குள்ள differentiate பார்க்கலாம். possessive adjective, to show something belongs to somebody. examples பாருங்க, my shirt is green. இதுல my. your book is new. your. her dog is small. her. our bird is noisy. இதுல my, your, her, our. இது எல்லாமே possessive adjective. possessive pronoun பாருங்க, to replace the possessive adjective. இந்த adjectiveோட replace, அதுக்கு பதிலா வரக்கூடியதான் என்னது possessive pronoun. ஆல்ரெடி சொன்னதுதான், கீதாவுக்கு she யூஸ் பண்ணுவோம், ராமுக்கு he யூஸ் பண்ணுவோம். அதே போலதான் green shirt is mine. இதுல
மை அப்படின்னோட ப்ரொனவுன் என்னது மைன். நியூ புக் இஸ் யுவர்ஸ். யுவரோட ப்ரொனவுன் என்னது யுவர்ஸ். ஹெர் அப்படிங்கிறதோட ப்ரொனவுன் என்னது ஹர்ஸ். அவர் அப்படிங்கிறோட ப்ரொனவுன் அவர்ஸ். அப்போ ஸ்மால் டாக் இஸ் ஹர்ஸ். நாய்ஸி பேர்ட் இஸ் அவர்ஸ். இதில் பாருங்க, சேஞ்ச் த பொசசிவ் அட்ஜெக்டிவ் இன்டு பொசசிவ் ப்ரொனவுன். இதில் பொசசிவ் அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க? பொசசிவ் ப்ரொனவுனா சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் இஸ் மை பென். த பென் இஸ் மைன். அதோட ஆன்சர். செகண்ட் ஒன், ஹர் purse is small. The small purse is hers. Our house is made of wood. The house made of wood is ours. My book is new. The new book is mine. His bike is red. The red bike is his. Next, 8th standard, first unit, book page number 21 la verb. Verb is a word used to express action or state. Already I have to said what is verb. Verbனால நம்ம செய்யக்கூடிய வேலையை சொல்லக்கூடியதான். அது 2 types இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா transitive verbs, intransitive verbs. இது ரொம்ப சிம்பிள்ங்க. இது எப்படி சொல்லணும்னா, transitive verbs are verbs that express action with an object. The object of a transitive verb can be a noun, pronoun or a noun, clause or phrase. அதாவது transitive verbனா அது கூட கண்டிப்பா என்னது வரணும்? ஒரு ஆப்ஜெக்ட் வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? மீனிங்ஃபுல்லா இருக்கும். பட் intransitive verb அப்படி கிடையாது. அந்த verb சொன்னாலே என்ன செஞ்சிரும்? சென்டென்ஸ் ஃபுல் ஆயிரும். அதுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் வரணுங்க தேவை கிடையாது. intransitive verbs are verb that express action without an object. ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாமலே அது என்ன பண்ணும்? மீனிங்ஃபுல்லா வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. இதுல ஐ த்ரூ த பால். ஐ த்ரூ அப்படின்னா நான் எறிதேன். எது எறிதேன் அப்படிங்கிற கொஸ்டின் நெக்ஸ்ட் வருதா? அப்போ இது என்ன வேர்பு? டிரான்சிட்டிவ் வேர்பு. வி பீட் தெம். வி பீட் நாங்க அடிச்சோம். யார் அடிச்சிங்க? தெம். நெக்ஸ்ட் ஒரு வேர்டை சொல்லும் போது அதுக்கான கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வந்துச்சுன்னா அது என்னது? டிரான்சிட்டிவ் வேர்பு. ஐ திங்க் தட் யூ ஆர் கரெக்ட். நான் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? நீங்க சொன்னதுதான் கரெக்ட்னு யோசிக்கிறேன். இப்ப இந்த வேர்டு சொல்லும்போது ஐ த்ரூ, வி பீட், ஐ திங்க் அப்படின்னு சொல்லும் போது என்ன, யாரை, எதை அப்படிங்கிற கொஸ்டின் அடுத்து வருதா? அந்த வேர்டு வந்து தொக்கிக்கிட்டு நிக்கி. அது ஃபுல்ஃபில் ஆகல, மீனிங்ஃபுல்லா இல்ல. அதுதான் என்னது? டிரான்சிட்டிவ் வேர்பு. இதுல இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா பாருங்களேன். ஐ ரேன், நான் ஓடுறேன். ஃபினிஷ். அது நமக்கு என்ன செஞ்சிருது? மீனிங் வருது. ஐ ரேன் ஸ்விஃப்ட்லி. அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டா நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஐ ரேன் இன் த ரேஸ். நான் ரேஸ்ல ஓடுனேன். ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? அதாவது டிரான்சிட்டிவ் வேர்ப்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் கண்டிப்பா அதுக்கு வரணும். அது வந்தா மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும், மீனிங் தரும். பட் டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படி கிடையாது. அந்த வேர்டை சொன்னாலே அது ஃபுல்ஃபில் ஆயிரும். நம்ம தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நம்ம சொல்லிக்கலாம். இதுதான் டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவுதான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1ல இருக்கக்கூடிய புக் பேக் கிராமர் பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லா பார்த்துட்டோம். இதுல உங்களுக்கு எதுவும் டவுட்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாங்க அதுக்கான ஆன்சரை தரோம். அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த கிளாஸுக்கான புக் பேக்கு, கிராமர் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இதுவரைக்கும் தலானன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.